வணக்கம் ஜென்ரல் வியூவர்ஸ். ஸோ நேற்று ஈவினிங் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேனை பற்றி நீங்கள் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னென்ன ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த பேன் ப்ரொசீஜர் வந்து எப்படி வந்து இருக்க போகுது, அதாவது இந்த 59 ஆப்பை வந்து எப்படி பேன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஏற்கனவே உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஆப்பை இனிமேட்டு வந்து யூஸ் பண்ணலாமா, அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் டவுட்ஸை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ரொம்பவே ஷார்ட்டா வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து புரியும். சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 59 சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து மெயின் ரீசனா என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியா அண்ட் சைனா பார்டர்ல நடந்த ஒரு அட்டாக்கும் மெயின் ரீசன். பட் அஃபிஷியலா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்ஸை பேன் பண்ணதுக்கு ரீசனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட இறையாண்மைக்கும் அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா நேர்மைக்கும் அதே மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் அண்ட் பப்ளிக்கு வந்து இது பெரிய ஹார்ம்ஃபுல்லா இருக்கு இந்த ஆப்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் இந்த 59 சைனீஸ் ஆப்ஸை வந்து நாங்கள் பேன் பண்றோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று ஈவினிங் வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 59 ஆப்ஸை வந்து நாங்கள் பேன் பண்றோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ உடனே வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் இது ரெண்டுத்துக்கும் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து போயிருக்கும். ஸோ இந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ண உடனே கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் வந்து ஆக்ஷன் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கரண்டா நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டிக்டாக்கை வந்து சர்ச் பண்ணீங்கன்னா டிக்டாக் வந்து வராது. ஸோ டிக்டாக்கை வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. WeChat இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா மீதி ஆப்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து அவைலபிளா தான் இருக்கு. அது இன்னும் வர நாட்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அபிஷியல் ப்ரொசீஜர். இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து நோட்டீஸ் அவங்க வந்து ரிசீவ் பண்ண உடனே அவங்க வந்து இப்போ இந்தியாவில் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து எல்லாத்துலயும் இருந்து ரிமூவ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா ஆப்ஸையும் வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே இருக்க பெரிய டவுட் வந்து என்னன்னா, ஏற்கனவே என்னோட போன்ல வந்து இந்த ஆப்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேனே, ஸோ அது இனிமேட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா, நான் யூஸ் பண்ணலாமா, ஸோ இந்த ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டையும் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவோட நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் அதுக்கப்புறம் டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இந்த ஆப்ஸால கிரியேட் ஆகிற நெட்வொர்க் டிராஃபிக் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷனை வந்து நம்ம நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் அண்ட் டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா, நம்ம இந்தியாவோட நெட்வொர்க்கை வச்சு உங்களால அந்த ஆப்ஸ் எதையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நெட்வொர்க்கை வச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா எரர் தான் காட்டணும். ஸோ இது வந்து எந்த மாதிரினா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பான் வெப்சைட்ஸை வந்து பிளாக் பண்ணாங்களே, ஸோ நம்ம இந்தியன் நெட்வொர்க் வச்சு இப்போ கூட வந்து பான் வெப்சைட்ஸை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ VPN-ஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணி இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே நிலைமை தான் இப்போ இந்த ஆப்ஸ்க்கும் வந்து. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஸோ இந்தியன் நெட்வொர்க் வச்சு உங்களால இந்த ஆப்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. VPN வச்சு வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஸ் எதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து இனிமேட் வந்து அப்டேட்ஸ் வந்து வராது. டெவலப்பர் சப்போர்ட் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்க அதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இனிமேல் வந்து புதுசா வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம இந்தியன் நெட்வொர்க்கை வச்சும் யூஸ் பண்ண முடியாது. VPN வச்சு வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அந்த ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது வந்து இப்போதைக்கு லீகலா தான் இருக்கு. ஆனா அஃபிஷியலா நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேன் பண்ண ஆப்லேயே பெரிய ஆப் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா டிக்டாக் தான். கிட்டத்தட்ட 110 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. டிக்டாக் டாப் 10 ஆப்ஸில் வந்து இருக்காங்க. கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் பிளே ஸ்டோர் எதுவாக இருக்கட்டும் இந்தியாவில் வந்து டாப் 10ல் வந்து இருக்காங்க. இப்போ ட்விட்டரில் வந்து டிக்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியாவோட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை வந்து மீட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். நாங்கள் வந்து எந்த ஒரு டேட்டாவையும் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கல, சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கும் வந்து கொடுக்கல. இனிமேல் கேட்டாலும் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம். சோ நாங்க வந்து இந்தியா கூட வந்து பேச போறோம் சொல்லிட்டு அவங்க வந்து ட்விட்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே நம்ம இந்தியால வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்க. ஆனா திருப்பி வந்து டிக்டாக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப பேன் பண்ண எல்லா ஆப்ஸுக்குமே வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இருக்கு. சோ அதர் கண்ட்ரி ஆப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. நம்ம இந்தியாவோட ஆப்ஸும் வந்து நிறைய இருக்கு. சோ அதை எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. சோ இந்த டெசிஷன்ல நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்கன்னு தெரியல. சோ சைனா கிட்ட இருந்தும் இன்னும் எந்த ஒரு ரிப்ளையும் வரல இந்த ஆக்ஷனுக்கு வந்து. சோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்கன்றது இனிமேல் வர நாட்கள்ல தான் தெரியும்.
ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இப்போ அமெரிக்கா கூட வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அமெரிக்காவோட ஆப்ஸான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், கூகுள் இது எல்லாத்தையும் பேன் பண்ணிடுவீங்களான்னு வந்து கேட்குறாங்க. ஸோ சைனா கூட இருக்க பிரச்சனை மட்டுமே வந்து பெரிய ரீசன் வந்து கிடையாது இந்த ஆப்ஸை பேன் பண்ணதுக்கு. ஸோ நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கே தெரியும் டிக்டாக்னால வந்து எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு, எவ்வளோ போலீஸ் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கே வந்து தெரியும். ஸோ நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுனால தான் வந்து இந்த சைனீஸ் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பீப்புள் கிட்ட இருந்தே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிருக்கு இந்த ஆப்ஸை பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ஷனையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த முதல்ல எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 59 ஆப்ஸை பேன் பண்ணது கரெக்டா இல்லையா? உங்களோட வியூஸை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவ் சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.